பொறுத்தவரை வெற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஏன் திமுக வேண்டாம் அப்படின்னா இங்க யோசிக்கணும். திமுக ஆட்சி ஏன் வேண்டாம்? நேத்து பெரம்பலூர்ல ஒரு கொலை குற்றவாளியை கூட்டிட்டு போறாங்க. பல்வேறு கொலை வழக்குகள் இருக்கிறவங்கள அவனை கூட்டிட்டு போகும்போது பைபாஸ்ல ரோந்து வாகனம் இருக்கும், உளவுத்துறை இருக்கணும், எல்லாமே ஃபெயிலியர். போலீஸ்கார மேலே குண்டு வீசுறா. எது? நாட்டு வெடி குண்டு. அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி. இப்போ காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு, ஒரு காங்கிரஸ் தலைவர், இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியில் ஒதுக்கப்படுகிறார். இப்ப நியூஸ். இந்த மாதிரி திமுக கூட்டணி ஆகாது. அது மட்டுமா, உங்க வீட்டில் நினைச்சு பாருங்க, அம்மா அரசு 2011 அமைஞ்சோடனே 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தாங்க எல்லா வீட்டுக்கும். ஒரு வீட்டில் 1, 2, 3 மேல் மாடி இருந்தால் 3 வீட்டுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு திமுக அரசு என்ன சொல்லுது? ஆதார் கார்டு லிங்க் பண்ணுங்க. யாரு? செந்தில் பாலாஜி மினிஸ்டரா இருக்கும்போது ஆதார் கார்டு லிங்க் பண்ணுங்க. லிங்க் பண்ணீங்கன்னா என்ன, ஒரு வீட்டுக்கு ஃப்ரீ, மீதியெல்லாம் ஃப்ரீ இல்லை. அப்படியே உங்களுக்கே தெரியாம காணல் நீராக கரண்ட் பில் உயர்த்தப்பட்டுள்ளது. சரி, வீட்டுக்கு தான் உயர்த்திட்டாங்க, மில்லுகளுக்கெல்லாம் உயர்த்த மாட்டாங்க. ஏதோ மில்லுக்கு இருந்தால் தான் மக்கள்லாம் வேலைக்கு போக முடியும். ஏழை பாமர மக்கள் இங்கே இருக்கிற மட்ட மில்லுக்கு போவாங்க, மில்லுகளுக்கு போவாங்க, இப்படி நினச்சிட்டு இருந்தாங்க. மில்லுகளுக்கு ஒரு யூனிட் 8 ரூபா இருந்துச்சுன்னா 16 ரூபாய் ஆயிடுச்சு. அவன் நினச்சிருப்பான் இந்த வருஷம் சம்பள உயர்வு கொடுத்துடலாம், மக்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு கொடுத்துடலாம், நம்ம கூட வேலை செய்யறா, நமக்காக உழைக்கிறா, கண்டிப்பாக கொடுத்துடலான்னு என்ன நினைச்சிட்டாங்க? அப்படின்னு நினைச்சோன்னே கரண்ட் பில் வருஷம் சேர்த்து எங்க ஆட்சியிலுமே இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? நாங்க உதவி ஸ்கீம்ல கையெழுத்து போட்டோம், வருஷம் உயர்த்தோம். அந்த சுமையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டு ஏழை மக்களுக்காக உழைத்தது. இவங்க என்ன, கரண்ட் பில் ஏத்து, வருஷம் சேர்த்து மட்ட மில்லுக்கு ரெட்ல இது சிவப்பு மண்டலமா அறிவிங்க, இப்படி சொல்லி லஞ்சம் மட்டும்தான் வாங்குறாங்க. அப்புறம் சிந்திச்சு பாருங்க, இந்த ரோடு நம்ம ஆட்சியில போட்டது. நான் வந்து ஆர்கேஆர் பள்ளியில படித்தேன் 2012 வரைக்கும். அப்போல்லாம் ரோடு இருந்துச்சு, நல்ல ரோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆட்சியில் போட்டோம். இந்த ரோடு நினைச்சு பாருங்க, இந்த ரோடு யாராச்சும் போட்டாங்களா? சிந்திச்சு பாருங்க. திமுக அரசு வந்துச்சுல, இந்த மாவட்டத்துக்கு 2 அமைச்சர் இருக்கிறாங்க. மூப்பே சாமிநாதன் அவர்கள் இருக்கிறார், மூத்த அமைச்சர். அவர் வந்து இப்ப என்ன டம்மி பண்ணி வச்சுட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் கழட்டி விட்டாங்க. கயல்விழி செல்வராஜ் இருக்கிறாங்க. அது வந்து திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட